வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும்னு சொல்லி வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாரு. இன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிறார். இந்த நேரத்தில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த முதலீடுமே தமிழகத்துக்கு வரல, இவர் சொல்ற மாதிரி எந்த வேலை வாய்ப்பும் இங்க ஏற்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இவங்களுடைய ரொம்ப மோசமான ஒரு கையறு நிலை அல்லது கையாலாகாத ஒரு நிலையை தான் இவங்களுடைய இந்த அறிக்கை வெளியிடுது. ஒரு முதல்வர் மக்களினுடைய முதல்வராக பெண்களினுடைய ஏகோபித்த செல்வாக்கை பெற்றவராக இருக்கிறார். இன்னைக்கு வெளிநாடுகளில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நாங்கள் திராவிடத்தால் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு கல்வி அப்படின்றத திராவிட ஆட்சிகள் கொண்டு சேர்த்திருக்கு அப்படின்னு பெருமை பொங்க பேசக்கூடிய ஒரு இடத்த பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ அன்புமணி ராமதாஸ் என்பவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? எனக்கு என்ன கேள்வின்னா, ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த பாமகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை இன்னைக்கு ரெண்டா பிளந்து வச்சிருக்கிறது யாரு? அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு உறவே சுமூகமான முறையில் இல்லாதப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயமாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதான் ஒரு சாமானியனாக ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ இவங்க என்னமோ ஆட்சியில் இருந்தப்போ இவர் அமைச்சராக இருந்தப்போ எந்த அளவுக்கு இவர் செஞ்சார் அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு அவர் செய்யக்கூடாத ஊழல் வகைகளை எல்லாம் செஞ்சதுனால்தான் இன்னைக்கு பாஜகவினுடைய நெருக்கடியில் அவர் ஆட்பட்டு கிடக்கிறார். அப்பா என்னமோ பாஜகவினுடைய கூட்டணி வேணான்னு சொல்றாரு, மகன் என்னமோ பாஜக கூட்டணியில தான் இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா பேசுறாங்களா, கோட்பாடு ரீதியா பேசுறாங்களா? அதுவே இல்லை. இப்போ இந்த பட்சத்தில் இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வரை பார்த்து கேட்பதற்கான ஏதாவது ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கா? அப்போ இது முழுக்க முழுக்க என்னவா இருக்குன்னா, அவங்களுடைய கட்சியை ஓரளவு வெற்றி கூட கிடைக்காத ஒரு அவமானத்தை தான் அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துறார். எதை கேட்டாலும் எதை எடுத்தாலும் மறுபடியும் திமுக தான், திமுகவில் தான் இது சரியில்லை, யாராவது அங்கே ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா திமுக ஆட்சி தான், எங்கேயாவது ஏதாவது ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா திமுகவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு பாலியல் வன்புணர்ச்சி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே திமுக தான் அப்படின்னு எல்லா பாலையும் நம்ம கோல் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பாலையும் கொண்டு திமுக அரசின் தலையிலேயே போடுறாரே தவிர யார் காரணம்? இப்போ சில விஷயங்கள் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, சிலது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத கூட மாநில அரசு பண்ணலை. அதுலேயும் இன்னொன்று ஒரு இது சொல்றாரு பாருங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்றதுனே நமக்கு தெரியல. என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன் கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களை பிரிக்கிறதுக்கான்னு கேட்டால் இல்லை. என்னன்னா, அந்தந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் எந்த அளவில் இருக்கிறாங்க, அவர்களுடைய பிரதிநிதித்துவம் அரசியல் சார்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இது. இப்போ இதில் முதல்வர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இதற்கான முழு உரிமையும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு, அதிகாரம். ஆமா, ஒன்றிய அரசு எடுத்தாதான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். மாநில அரசு எடுத்தாலும் ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கிறது, அப்போ நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்க இவ்வளோ செலவு பண்ணி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அது அப்புறம் நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா யார் பணம் வீணாகும் அப்படின்றதுக்காக ஒரு நேர்மையோட தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி கிடையாது, இதை நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இது அவர் கோழையா பேசுறாரு. அப்போ அவர் மனசுக்குள்ள அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர், அமைச்சராக இருந்த ஒரு நபர், ஒரு அரசியலை எப்படி நகர்த்த வேண்டும்ன்றாவது தெரியணும் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை பார்த்து அவர் கோழத்தனமா பேசுறார் அப்படின்றது அரசியல்ல பொருந்துமா? இதை இப்போ அவங்க கட்சிக்குள்ளால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு, அப்பா மகன் பிளவு, இதுல வன்னியர்களுடைய வாக்குகளை செல்வாக்க தன்னை நோக்கி திருப்புறதுக்கான ஒரு அஜெண்டாவை இதை பார்க்க முடியுமா? அந்த சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய ஆதரவு, ஏகோபித்த செல்வாக்கு எல்லாமே அப்பா கிட்ட தான் இருக்கு. அவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் இந்த பெரிய ஒரு செல்வாக்கை திரட்டிய ஒரு மனிதர்.
அனுபவமாகட்டும் அல்லது வந்து சமூக நீதி ஆரம்பத்தில் பேசினதாகட்டும், அது எல்லாமே அவருக்கு தான். இப்போ இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடைமுறை. அதிலிருந்து அவர் எப்படியாவது தாம் மேல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான காய்களை நகர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆனா இது நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து ஒரு பதவியில இருக்கிறாங்க, ஒன்றியத்துல சுகாதாரத்துறை அந்த மருத்துவம் சார்ந்து ஒரு பதவியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள்? இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா போராடுறதுக்காக அந்த அவங்களுடைய தரப்பு மக்களையே கொலையில் கொள்ளையில் இந்த மாதிரி ஈடுபடுத்திட்டு அவங்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற ஒரு நினைவாவது ஒரு நினைப்பாவது அந்த தலைவர்களுக்கு இருக்கா? இதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. அப்போ நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு பேசுறதோட முடிஞ்சிடுமா? வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த எதிர்காலத்திற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? ரொம்ப சாதாரணமா ஒரு காதல் திருமணத்தை கூட என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள்லாம் ஒரு கூலிங் கிளாஸை போட்டு பைக்கில் அப்படி வந்தா மயங்கிடுவாங்க. பெண்கள் அப்படியா இருக்கிறாங்க? அப்போ அவங்க சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களை அவமானப்படுத்துறாங்களா, இல்ல ஒட்டுமொத்தமாக பெண்கள் சமுதாயத்தையே அவமானப்படுத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்களுடைய மக்களினுடைய கல்விக்காக என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா இல்லை. சரி, வேற ஏதாவது அவங்க சமுதாயத்திற்கான ஒரு முன்னேற்றத்துக்கான பங்கு வகிச்சாங்களான்னு கேட்டா இல்லை. குறைந்த பட்சம் அவர்கள் மீது வழக்கு போடாமையாவது அவர் பார்த்துக்கிட்டாரான்னு கேட்டா அதுவும் இல்லை. இளைஞர்களை இன்னைக்கு திசை மாற்றி செலுத்தின ஒரு கட்சியாக அந்த பாமக மாறி இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கறது? இப்போ இந்த சூழல்ல இவர் தன் மேல ஒரு வெளிச்சத்தை படர வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இது எல்லாம் செய்கிறார். மக்கள் பணி செய்யாம இது எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் உண்மை. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து முதல்வர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது வந்து ஒரு டூர் தான், அவர் போயிருக்கிறாரு, முதலீடு ஈர்ப்பதற்கான வேலையை வந்து அவர் செய்யலை, இது வரைக்குமே அவர் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பார்த்துக்கிறாரு? நான் இந்த அரசு கிட்ட ஒரு பணிவான ஒரு விண்ணப்பம் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு கூட இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் போறதுக்கான ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் பேச மாட்டார். சேர்ந்து போற மாதிரி. ஆமா, முதல்வரும் போற மாதிரியும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டார். இவரெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல யோசிச்சு தான் பேசுறாரா இல்லை அப்படியே பேசுறாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா 2015 இருந்து 2020 வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு வருஷமும் வெளிநாட்டுல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடு வந்தது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை எடுத்து பார்த்தா அந்த 5 வருஷத்துல மிக குறைவான முதலீட்டை ஈர்த்த முதல்வர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். 2019 இருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டு பயணத்துக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அப்போ துணை முதல்வராக இருந்தார் இல்லையா ஓ பன்னீர்செல்வம் ஐயா, அவங்க 2 பேருமே போய் கூட, அவர் ஒரு ஊரு இவர் ஒரு ஊருன்னு போய் கூட பெரிய அளவுல முதலீடு இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அப்போ அந்த 5 வருஷத்திலேயே குறைவான முதலீட்டை ஈர்த்த முதல்வர் யாருன்னு கேட்டா இவர் தான். இவ்வளோ பெரிய பெருமையை வச்சுக்கிட்டு அவர் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரை சொல்றாரு அப்படின்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொரு வருஷத்துலையும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில போன வருஷம், அதாவது 2023 அப்படின்றது ஓர் இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி இருக்கு. ஆனா 24 25 அந்த ஒரு வருஷத்துல 11 புள்ளி சொச்சம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி. அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது தொழில் துறை இல்லாம முதலீட்டு, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய ஆதரவு இல்லாம வளர்ந்துருக்குமா? தொழில்துறை வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் பொருளாதார வளர்ச்சியை நம்மளால கணிக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல 2 இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குன்னா அப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? ஏதோ வாய் புளிச்சுது மாங்காய் புளிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்றாரா, இல்லை இந்த மாதிரி சுற்றுப்பயணத்துல வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டு போறாரா அப்படின்றது தெரியல. ஏன் நான் இந்த ஒரு சந்தேகத்தை வைக்கிறேன்னா, கம்பராமாயணம் என்பது கம்பரால் எழுதப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் ஒரு மேடையில் அப்போ முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிழார்ன்றார். இதை ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லிடும். அந்த பேருக்குள்ளேயே யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியுது. ஆனால் இது எதையும் பற்றியும் கவலைப்படாமல் ஒரு பொது மேடைகளில், ஒரு பொது வெளிகளில், அதுவும் பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துலயே கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிழார்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரியான பிழை பல அரசியல் தலைவர்களுக்கும் நிகழ்ந்திருக்கும்ல. நம்ம ஸ்டாலின் உட்பட, நம்முடைய முதல்வர் உட்பட எல்லாருக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம் தானே. எங்கேயாவது 1-2 நடந்தா பரவாயில்லைங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னா நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பேசுறார். எப்படி ஒத்துக்கிறதுங்க? இதுதான் இவங்களுடைய நிலைமை. அடுத்தபடியாக ஒரு ஊடகம், காட்சி ஊடகம் வந்து பேட்டி எடுக்குது. முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேட்டி எடுக்குது. உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கா? என்ன நூல்களை எல்லாம் வாசிக்கிறீங்க? நான் எப்போவுமே படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னாரு. ரொம்ப புல்லரிச்சது, புலகாங்கிதமாக இருந்தது. அப்படியா? இப்போ என்ன நூல் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க? அவர் அந்த தடுமாறுறாரு பாருங்களேன். அந்த புத்தகம் அது அது அதுன்னு சொல்லி கடைசியில பேரே சொல்லலை. உள்ள இருக்கு சரி, நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னா அந்த பெயர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த புத்தகத்துல மூழ்கி போயிட்டாரா? அப்படிதான் வந்து நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஒரு அவசர ஊர்தி தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் நுழையுது அப்படின்னு சொன்ன உடனே அது ஆளும் கட்சியினுடைய சதி, ஆளும் அரசினுடைய சதின்னு பேசுறாருன்னா இவரையெல்லாம் நம்ம என்ன சொல்றது? அப்போ ஆளும் கட்சியின் மீது ஏதாவது ஒரு சேத்த வாரி பூசணும் அப்படின்றதுக்காக தான் இவர் பேசுறாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. இல்ல, அரசியல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஏதாவது நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நிர்பந்தத்துக்கு ஆளாகி இப்படி பேசுறாரா? நிச்சயமா. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி காலம் என்பது அடிமைகளினுடைய ஆட்சி காலம். எதுக்கெடுத்தாலும் இங்க வந்துட்டு அதிமுக அரசுல இருக்குன்னு நம்ம நினைச்சோமே தவிர முழுமையாக ஆட்சியை செலுத்தியது என்னமோ ஒன்றிய அரசு தான். இதுக்கு யாருமே வந்து மறுப்பு சொல்லவே முடியாது. அப்படி வந்து இவங்க ஆட்சியை நடத்தி, ஒரு அடிமை ஆட்சியை நடத்தி முடிச்சு தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியில வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல எதை இவங்க சாதனையா சொல்ல முடியும்? இன்னைக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு திமுக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, இல்ல இதை நாங்க அன்னைக்கே பண்ணிட்டோம் பாத்தியா. இது எப்படி இருக்குன்னா, இவங்க சொல்லுவாங்க இல்லையா, அனுமன் தான் வந்து விண்வெளியில கால் வச்ச முதல் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த காலை உணவு திட்டத்தை நாங்க அன்னைக்கே பண்ணிட்டோம். ஆனா உண்மை நிலவரம் என்ன? ஒரு என்ஜிஓ, ஒரு அரசு சாரா தொண்டு நிறுவனம் காலை உணவு அப்படின்றத ஒரு பள்ளிக்கூடத்துல தொடங்குது. அதுக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுறாங்க. அதை போய் தொடங்கி வச்சுட்டு நான் தான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்களேன். இத மாதிரி ஒரு வேலையை வந்து யாருமே பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு சாதனை இருக்கா? என்ன சாதனையை சொல்லிக்கலாம்? நீட்டை வந்து தமிழ்நாட்டில் நாங்க தாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு அந்த சாதனையை சொல்லலாம். உதய் மின் திட்டம் இன்னைக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. மின்சாரம் ஏறுறது மாதிரி விலை ஏறிட்டு இருக்கு இல்லையா? அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாங்க தாங்க அப்படின்னு வேணா இவங்க சொல்லிக்கலாம். அப்படி சொன்னாங்கன்னா கிடைக்கிற 1-2 ஓட்டு கூட கிடைக்காம போயிடும். அதனால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா எதையாவது ஒரு மலிவான அரசியலை பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக பண்றாங்க. இப்போ அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்துறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர் கேட்டார். ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் தான் அதிமுக வழி நடத்துது அப்படின்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு வலிமையான எதிர்வினை எதுவும் அதிமுக சைட்ல இருந்து வரலையே. எப்படி பாக்குறீங்க? எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய குடுமி, உன் குடுமி என் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இவங்களுடைய குடுமி வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒட்டு மொத்தமாக அதிமுகன்னு சொல்றதை விட எதிர்கட்சி தலைவரும் அவருடைய குடும்பத்தினுடைய குடுமையும் பாஜகவுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. எதனால சொல்றோம் அப்படின்னா, இவங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய சம்மந்தி வீட்டில் ரெய்டு வருது. மகனை பாதுகாத்தாகணும். இப்போ இந்த சூழல்ல தான் அவர் வேகமாக கார் மாறி போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தார். அப்படி சந்திச்சுட்டு வந்ததையாவது வெளிப்படையாக ஒத்துட்டு இருந்திருக்கலாம், அதையாவது செஞ்சிருக்கலாம் குறைந்தபட்சம். அதுவும் செய்யாம அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலகத்தை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போனோம்,
அங்கே பராமரிப்பு பணியை பார்த்தாரா, மராமத்து பணியை பார்த்தாரா, என்ன பார்த்தாருன்னு தெரியல. சரி, பார்த்துட்டு வந்தீங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா உள்துறை அமைச்சர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிடுறார். என்னன்னா, அதிமுகவும் நாங்களும் வந்து கூட்டணியில இருந்து ஆட்சி அமைக்க போறோம். இப்போ இது அவர் சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இது எப்படி இருக்கு? அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களே பாஜகவில் போய் இணையறதோ, பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதையோ விரும்பல. இந்த சூழல்ல தான் இவர் வேற வழி இல்லாம ரெய்டு இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்கு பயந்து இன்னைக்கு பாஜகவோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த சூழல்ல பாஜகவையே, அதிமுகவையே RSS வழி நடத்துறது அப்படின்றத வந்து ஏத்துக்கல. அதனால தான் செல்லூர் ராஜா அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் கொடுத்த அறிக்கையில ஒரு பாதி அளவுக்காவது பொதுச் செயலாளர் பத்தி பேசினாரான்னு கேட்டா இல்ல. அவர் சொல்றாரு, நாங்க யாருக்கும் எஜமானனும் கிடையாது, நாங்க யாருக்கும் அடிமையும் கிடையாதுன்னு. அவருக்கு வந்து அந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்ற ஒரு மான உணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மான உணர்ச்சியின் காரணமாக அவர் சொல்றாரு. ஆனா பொதுச் செயலாளருக்கு அதை கூட சொல்ல முடியல. அப்போ எந்த அளவுக்கு இவங்களோட குடுமையை அவங்க கையில மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏன் RSS வந்து நம்ம வேணாம்னு சொல்றோம்? நிறைய பேர் சொல்றாங்க RSS என்பது ஒரு சமுதாய இயக்கமாச்சே, ஒரு சமுதாய பணி செய்யக்கூடியதாச்சே. யாருக்கான சமுதாய பணி? அதை இவருமே அப்படித்தானே சொல்றாரு. இப்ப எல் முருகன் என்ன சொல்றாருன்னா, RSS வந்து அரசியல் கட்சிகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாரு. சரி, மோகன் பகவத் சொல்றாரு, உலகளாவியல்ல இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் வந்து எடுத்துட்டு தான் RSS இயங்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு உலகளாவிய சிந்தனையில ஒரு நல்ல சிந்தனை அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எது நல்ல சிந்தனை, எது மோசமான சிந்தனை அப்படின்னா, பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, இஸ்லாமியர்கள் வந்து அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், இது வந்து நல்ல சிந்தனையா? அடுத்தது இந்துக்கள் பெண்களினுடைய தாலிகளை எல்லாம் பறிச்சுட்டு போய் இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. இந்துக்கள் வீட்டில் ஒரு 2 மாடு இருந்தால் கொண்டு போய் ஒரு மாட்டை இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு பேசினார் இல்லையா. இதெல்லாம் நல்ல நேர்மையான சிந்தனையா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் போல நம்ம இந்த தாய் திருநாட்டில், இந்திய திருநாட்டில் ஒரே மக்களாக கூடியிருக்கிறோம். இந்த சூழல்ல நம்ம அக்கம் பக்கத்தில் இந்த சமயத்தவர் இருக்காங்களா, அந்த சமயத்தவர் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறத விட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பழகக்கூடிய இந்த சூழல்ல ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சாரம் சரியான பிரச்சாரம்னு அவங்களால சொல்ல முடியுமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் மொழி உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. ஏன்னா மற்ற மொழிகள் எல்லாம் எழுத்துக்குன்னு இலக்கணம் சொல்லியிருக்காங்க, சொற்களுக்குன்னு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. ஆனா வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன மொழி தமிழ் மொழி தான். எப்படி காதல் செய்யணும், காதலின் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம். இன்னைக்கு போய் எல்லாரும் நீதிமன்றத்தினுடைய வாசல்ல போய் நிக்கிறோம், இல்லாட்டி மனநல ஆலோசகர்கள்கிட்ட போய் நிக்கிறோம். அதுக்கெல்லாம் தீர்வு சொன்ன ஒரு மொழி தமிழ் மொழி. ஒரு சண்டை, ஒரு போர் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னாலும் போர்ல இந்த தர்மங்களை பின்பற்ற வேண்டும், இந்த அறத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழனை ஒரிசாவில் போய் திருடன்னுட்டாங்க. இது வந்து நல்ல சிந்தனையா? அப்போ இந்த சிந்தனையைத்தான் உலகம் முழுக்க விதைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உலகம் முழுக்க நம்ம என்ன சிந்தனையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஐநா சபையினுடைய முகப்புல எழுதி இருக்கக்கூடிய வரிகள் இந்த வரிகள். அப்போ இது வந்து சிந்தனையா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் திருடன்னு சொல்றது வந்து சிந்தனையா? அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வாழை இலையில சாப்பிடுவாங்க, அந்த வாழை இலையில வந்து பழைய சோத்தை சாப்பிடுவாங்க, அந்த சோத்துலேருந்து தண்ணி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும், அதை போய் பிடிச்சி எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு மோசமான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு மோசமான விளம்பரத்தை செய்த இந்த சித்தாந்தம், இந்த கொள்கை சரியான கொள்கையா? நான் வாழை இலையில சாப்பிட்றது தானே நல்லதுன்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அந்த வாழை இலையில வந்து பழைய சோறு, தண்ணி சோறு இருக்கு இல்லையா, அதை போட்டு சாப்பிட்டு அது ஒரு பக்கம் ஓடுது, இது ஒரு பக்கம் ஓடுது, அப்படி அதை போய் வந்துட்டு இவங்க வழிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ஒரு நையாண்டி செய்வதான ஒரு மீம்ஸை போட்ட மக்கள் தானே இவங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல்ல இதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அதனால தான் நம்ம வந்து RSS சித்தாந்தத்துல அது வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு இடத்துல நாம வந்து எதிர்வினை ஆற்றுறோம். இன்னைக்கு வரைக்கும் கல்விக்கான நிதி கிடைக்கலையே. நம்ம எதை நம்பி இருக்கிறோம்?
ஒரு வயல்வெளிகளில் அல்லது ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சுட்டா போதும் அப்படின்னு தாலியில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை விற்று கூட படிக்க வைக்கிறாங்க. ஏன்? எப்படியாவது பொழைச்சிக்குவாங்கன்னு. அந்த கல்வியில் கையை வச்சிருக்கு தானே ஒன்றிய அரசு. அப்போ இதையெல்லாம் ஆர்எஸ்எஸ் சொல்லாதா? இதையெல்லாம் சரிப்படுத்தாதா? அப்போ இதையெல்லாம் செய்யாத ஒரு அமைப்பு எப்படி சரியான ஒரு அமைப்பாக இருக்க முடியும்? அந்த அமைப்பு அதிமுக வழி நடத்துது அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் செல்லூர் ராஜா ஒரு குரல் கொடுத்தார். ஆனால் அதை கூட நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு பொதுச் செயலாளர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் அந்த அதிமுகவை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த நெகட்டிவ் அவங்களுக்கு தெரியதானே செய்யும். என்னன்னா கருத்தியல் தானே வலிமையானது, ஒரு முதுகு தண்டாக இருக்கிறது அதுதானே. அப்போ நம்ம எதிர்த்து பேசாதது நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவருக்கு தெரியாதா? இப்போ இவ்வளோ நம்ம யோசிக்கிறோம் இல்லையா கருத்தியல் அப்படின்னு. இப்போ அந்த கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சராக இருந்த அன்றைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன சிகிச்சை கொடுத்தாங்க? திடீர்னு அவங்க இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னாங்க. கணக்கு கேட்டால் 1 கோடின்றாங்க. இட்லியை 1 கோடிக்கு விற்ற ஒரு மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனையாக தான் இருக்கும் போல இருக்கு. அப்போது அவங்க அந்த அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தப்போ என்ன மாதிரியான சிகிச்சை போச்சு, யார் யார் மருத்துவர்கள் வந்து அந்த சிகிச்சையில் உட்படுத்தப்பட்டார்கள், இந்த மாதிரி எதுக்குமே நமக்கு பதில் இல்லை. உண்மையிலேயே அவர் இறந்த தேதின்னு ஒன்று அறிவிச்சாங்க இல்லையா, அன்னைக்கு தான் அந்த அம்மா இறந்தாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களா, இதுக்கும் நமக்கு பதில் இல்லை. அவர்களுடைய கால்கள் வந்து எடுக்கப்பட்டு விட்டனவா, இந்த மாதிரி சந்தேகத்துக்கும் நம்மக்கிட்ட பதிலே இல்லை. இப்போ இந்த சூழலில் அந்த அம்மா இறந்த உடனே இரவோடு இரவாக எல்லாரும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா. எப்படிங்க சாத்தியம்? எங்கள் தெய்வம், எங்கள் தாய் அப்படின்னு பேசின ஒருத்தர் அவங்க வந்து பொணமாக கிடக்கும் பொழுது உங்களால் எப்படி பதவி ஏற்றுக்க முடியுது? அது ரொம்ப அழுதுட்டு பதவி எப்படிங்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப சங்கடத்தோட தானே பதவி ஏற்றாங்க.